கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோம் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர் வழியில் நடக்கிறார்கள். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாக கைக்கொள்ளும்படி நீ கற்பித்து உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என்னார்கள் சிறப்பட்ட நலமா இருக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் கண்ணோக்கும் போது நான் வெக்கப்பட்டு போவதில்லை. நீதி நாயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உண்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேமோ. ஆமென். சங்கீதம் 119:9-16 வரை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது தான் தானே. என் முழு இதயத்தோடும் தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். நான் கர்த்தாவே நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திறனால் செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வசனத்தை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை உமது மறவேன். நத்தானியல். சங்கீதம் 119:17-24 வரை. உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும். அப்போ நான் உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்க முடிக்க என் கண்களை தந்தாலும் பூமியை நான் பரதேசி. உமது கற்பனைகள் எனக்கு மரியாதை. உமது நாயகி மேல் என்ன ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அலங்காரங்களை நீர் கலந்து கொள்கிறேன். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உமது சாட்சிகளை கை கொள்கிறேன். பிரபுக்களும் உட்காந்து எனக்கு பேசிக் கொள்கிறார்கள். உமது அடையணும் தியானிக்கிறேன். உமது சாட்சிகள் எனக்கு இன்பமே என் ஆலோசனை காணாமல் இருக்கிறது. ஆமென். ஆண்ட்ரியல் ட்ரேசி. சங்கீதம் 119:25-32 வரை. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நன்றி. பி. ஃபெலிக்ஸ். சங்கீதம் 119:33 வரை 40. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் அதை நான் கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் சாட்சிகளின் சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பையும். உமக்கு பயப்படுகிற ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளோம். உம்முடைய நாமத்தை நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய
கட்டளைகள் மேல் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். உமது உயிரையும் நீதியால் என்னை உயிர்ப்பியும். நன்றி. எல் ஷாமினி. சங்கீதம் 119 41 முதல் 48. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்கி விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்து கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடினால் விசாலத்தில் நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்கள் முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பேன். ஜே ஐடா கிரேஸ். சங்கீதம் 119 49 முதல் 56 முடிய. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம் அடியனுக்காக நினைத்தாலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உமது வாக்கு என்னை விருப்பித்தது. அங்கக்காரன் என்னை மிகவும் பரியாச பண்ணி நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான அவன் நியாயத்திற்பை நான் நினைத்து என்னை தேய்ச்சுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகின துர்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் என் கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்கிறேன். உமது கட்டளைகளை நான் கைக்கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. ஆமென். ஜே ஷீலோ. சங்கீதம் 119 57 64 வரை. கர்த்தாவே, நீரே என் பங்கு. நான் உம்முடைய வசனங்களை கை கொள்வேன் என்றேன். முழு இறுதித்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். உமது வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உமது சாட்சிகளுக்கு நேராய் திருப்பினேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீ விரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டு உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியின் நியாய திருப்பி நிமித்தம் உம்மை துதிக்கும்படி நான் பாதிராத்திரில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். எல் ரிதீஷ். பிரைஸ் லார்ட். சங்கீதம் 119 65 முதல் 72 வரை. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதியும். உம்முடைய கற்பனைகளின் பெயரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் உபதிரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானும் உம்முடைய கட்டளைகளில் மனமகிழ்ச்சியாய் கைக்கொள்வேன். எங்கள் இருதயம் நினைந்துள்ளி கொழுத்திருக்கிறது. நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். எஸ் வினியா. சங்கீதம் 119 அதிகாரம் 73 80. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்கள். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமாய் இருக்க கடவது. ஆமென். ஆர் ஹிரோடா மிஸ்ரியா. சங்கீதம் 119 81 முதல் 88 வரை. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது நீ தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்குமா என் கண்கள் பூத்து போகிறது. புகையுள்ள துருத்தியை போல் ஆனேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உம்முடைய அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்புறுத்துகிறவர்களை நீர் எப்பொழுது நியாயம் தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழியை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்புறுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியிலிருந்து நீக்கிவிட சற்று தப்பிச்சு. ஆனாலும் நான் உமது கிருபையை
கட்டளைகளை விட்டு விடவில்லை. உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஆமீன். இ. ஷீபா எவாஞ்சலின். 119 வசனங்கள் 89 முதல் 96. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கும். உம்முடைய பிரமாணங்கள் நிறைவேற்றும்படிக்கு அவைகளில் இந்நாள் வரைக்கும் உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படிக்கு அவைகளை சமஸ்தமும் உம்மை செவிக்கும். உமது வேதம் என்னை மனமகிழ்ச்சியாக இருந்ததால் என்னை துக்கத்திலிருந்து அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளில் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கின்றேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பவத்திற்கும் எல்லை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகாவஸ்தரம். ஆமீன். எம். சியோன் போசஸ். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 199 97 முதல் 104. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமானவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகளின் தியானமாக இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் அதிக ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியினால் உந்த நியாயங்களை விட்டு விலகி உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியினால் உந்த நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அவைகள் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாக இருக்கும். உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். ஜே. கிளவுடியா. சங்கீதம் 119 105 முதல் 112. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உம்முடைய நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகள் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமென். ஆர். பர்சி. சங்கீதம் 119 வசனம் 113 முதல் 120 வரை. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியின் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிமை போல் அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். ஆமென். பி. ஷாரன் ஃப்ளோரா. 19 121 to 128. நியாயமும் நீதியும் செய்கின்றேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைகளுக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனுக்கு உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உமது நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது.
அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியமாய் இருக்கிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மையன்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். M. கெட்சியால். சங்கீதம் 119 129 முதல் 136 வரை. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகியால் என் ஆத்மா அவைகளை கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்த பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை வென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். மனுஷர் செய்யும் இடுக்கடுக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்வேன். உம்முடைய அடியன் மேல் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களின் நீர் தாரைகள் ஓடுகிறது. ஆமேன். டி. சிலோ. கீதம் 119 137 முதல் 144 வரை. கர்த்தாவே, நீ நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். எனது சத்துருக்கள் உமது வசனங்களை மறந்தபடியால் எனது பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உம்முடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். ஆனாலும் உம்முடைய கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். கே. இனோக் சாயன். 119 145 முதல் 152. முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளு. உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறிக்க ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளு. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீ சமீபமாய் இருக்கிறீர். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். பி. லோகேஷ். சங்கீதம் 119 153 முதல் 160. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீ வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கர்களுக்கு தூரமாயிருக்கிறது. அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது. உமது நியாயங்களின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ, உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமென். டி. ரோஷினி. சங்கீதம் 119 161 168. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன்.
உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அதை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். M. Kerina. சங்கீதம் 119 வசனம் 169 முதல் 176 முடிய. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். கர்த்தாவே, என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உம் கற்பனை எல்லாம் நீதி உள்ளவைகள், அதனால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். உமது கட்டளைகள் நான் தெரிந்து கொண்டபடியினால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தாவே, உமது ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன். உம்முடைய வேதமின் மன மகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. அதனால் என் நாவு உம்முடைய உமது நியாய திருப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. காணமர் போன ஆட்டை போல் வழித்தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். ஆமேன். கைதட்டுங்க. Praise the Lord, praise the Lord. கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டாலும்